விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகங்கள் இன்றைக்கி பிரயாணத்தை காமிக்கிறது. நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பல யோசனைகள் மனசில் வரும். அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. டாக்டர் சொல்கிறார் விட்டமின் டி குறைவாக இருக்குது, போய் வெயிலில் இருங்க. எஸ், ரொம்ப தேவை தான். நான் ஆனால் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் சார், நீங்கள் பேசும்போது நான் வந்து நார்வேயில் இருக்கேன் சார், எனக்கு இந்த மாதிரி இல்லை. அதாவது விட்டமின் டிக்காக சொல்ல, பொதுவாகவே நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான கிரகநிலை இன்றைக்கி இருக்குங்காட்டி, சிறு பிரயாணம் இருக்கங்காட்டி மனதில் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்டாக இருக்கும். அதனால் 4 பேர்கிட்ட பேசும்போது மனம் வந்து அப்படியே சாந்தமாக மாறும். இல்லைன்னா ஒரே இடத்துலேருந்து கோவப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகி அந்த மாதிரி இருக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்ச நாளில் பேசி பாருங்கள். அதே சமயத்தில் உற்றார் ஒரு நண்பர் பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவா அவாட்ட பேசக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் சார், பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, விருச்சிகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. பிரயாணங்களுக்கு வெற்றி உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ளைட்டில் சந்திக்கக்கூடிய நபர், ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கக்கூடிய நபர், விசேஷங்களில் சந்திக்கக்கூடிய நபர் உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பார். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு.